வணக்கம், வெல்கம் டு ஹெல்த்தி குக். நம்ம இன்னைக்கு பாகற்காய் கசப்பே இல்லாமல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு 4 பாவக்காய் எடுத்து வச்சுருக்குறோம். இதை நைஸாக கட் பண்ணி அதில் உள்ள கொட்டையெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு குலுக்கி விட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சுருக்கணும். அப்புறம்தான் அலசணும். 15 நிமிஷம் கழித்து 3 டைம் தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுக்கிறணும். அப்போ தான் அதில் உள்ள கசப்புத்தன்மை போகும். இப்போ கடாய் சூடான அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 200 கிராம் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் ஏன் எல்லாத்துக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன்னா, பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணால் மூட்டு வலி வர வாய்ப்பு இருக்குது. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இது கூடவே இடித்து வச்ச பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 5 தக்காளி, நாட்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிற்பாடு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு இந்துப்பு. இப்போது மசாலையெல்லாம் நல்லா கிளறி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் அதில் சேர்த்துக்கலாம். இந்த பாவக்காய் சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், நமக்கு கேன்சர் வராமல் தடுக்கும். இதை விடாமல் 1 வாரம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இதய சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் வராது. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெரட்டி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரமாவது வேக வைக்கணும். அப்போ தான் கசப்புத்தன்மை மாறும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிடாதவங்களும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.